ஹாய்! இன்னைக்கு நான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, எப்பவுமே டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். இந்த டைம் எனக்கு ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1 மந்த்லேயே 6 கேஜி இன்க்ரீஸ் 6 to 7 கேஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால் ஒரே வீட்டில் வந்துட்டு என்னால் வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ட்ரெஸ்ஸே பத்தலைன்னு சொல்லி ஒரே ஃபீலிங். அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நைட்டே பச்சை பயிறு, பாதாம், வேர்க்கடலைலாம் எனக்கு ஊற வச்சுட்டாங்க மார்னிங் கொடுக்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு தூங்கினேன். என்னால் வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பத்தலைன்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிவிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், காலையில் எழுந்திரிச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் சிஸ்டமில், ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சேன். பார்த்தா உட்காந்து டயட் பிளான்லாம் எனக்காக ரெடி பண்ணி மார்னிங் ஷேர் பண்ணி விட்டார். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் கீழே வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு மார்னிங் கேரட் பீன்ஸ் பொரியல், ஆயில் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரைஸ் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க. பொரியல் நிறைய கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே பச்சை பயிறு, வேர்க்கடலை, பாதாம் சாப்பிட்டு ஒரு பனானா சாப்பிட்டேன். மதியானம் கேரட்டு, ஒரு எக்கு, கேரட் பீன்ஸ் பொரியல், ஒரு எக்கு, ரைஸ் சாப்பிட்டேன். ஸோ இப்போ நைட்டுக்கு வந்துட்டு பன்னீரும் கொஞ்சம் ரெட் பனானாவும் சாப்பிட்லான் இருக்கேன். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மறக்காமல் ஹாட் வாட்டர் குடித்தேன். ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணிட்டேன் ஈவினிங். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் 1 வீக்கில் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய பழைய வெயிட்டுக்கு வரணும், 55 வரணும். நான் இப்போது 67, 68 கிட்டே இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் யாரெல்லாம் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.